கல்லாவில் பணம் இல்லைன்ட்டீங்க. ரைட்டு, ஓகே. நீங்கள் எங்கே பணம் வாங்கி அர்ச்சனை வாங்குறீங்க, யார்கிட்ட வாங்க, எங்களுக்கு அதிசயம் கிடையாது. நீங்கள் 1000 ரூபா ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா இன்றைக்கி சட்டமன்றத்தில் அவருடைய அறிவாலயத்தில் எங்கள் ஆட்சி தான் நடக்குதுங்கிறாரு. வெக்கமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் கூட்டணி 13 பேர் உங்களுக்கு சப்ப கட்டி இருக்கிறாங்க. ஏற்கனவே ஏடிஎம்கே உடைச்சாச்சு. லீமாராசு எல்லாத்தையும் 15 கோடி லால்குடியில் வந்து நிற்கும் பொழுது மொத்தம் 40 நகர செயலாளர், மாவட்ட செயலாளர், ஒன்றிய செயலாளர் எல்லாம் 10 லட்சம் காரு விளாண்டுருச்சு. ரைட்டு, ஓகே. லீமாராஸ் தான் இனிமேல் வந்து தமிழ்நாட்டுக்கு பிஜேபியோடைய ஆள் அவங்க தான், அதில் மாட்டுக்கிறது கிடையாது. ஏன்னா புருஷ பிஜேபி இது பாடி இப்போ வந்து திராவிட இயக்கங்களை உடைச்சா சார். திராவிட இனிமேல் ஏடிஎம்கே டிஎம்கே களத்துக்கு வேலை இல்லை. சீமானா முதல்வரா, இதுதான் டைட்டில். இப்போ முதல்வர்கிட்ட வந்து திராவிடமும் தமிழ் தேசியமும் இருக்கு. அதை இரு கண்கள் இருக்காரு. இப்ப தமிழ் தேசியம் வந்து அடுத்த 5 வருஷம் நல்லபடி ஆட்சி அமைக்கட்டும். தவறு நடந்தா ரிவியூ அனுப்போம், சீமான் கேட்பான். நான் என்ன சொல்றேன்னா, இவ்வளவு குற்றம் சொல்லி சார் இவர் என்ன சொல்றேன்னா ஒயிட் பேப்பர், அதாவது என்ன சொல்றா பிரிட்டிஷ்காரங்களை கொண்டு வந்த இது திட்டம் இப்ப ஆட்சி முறைக்கு வரும்போது எங்க என்னென்ன இருக்குன்னு வெள்ளை அறிக்கை சொல்லிட்டாருல முதல்வர். வெள்ளை அறிக்கை சொல்றாரு எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல எவ்வளவு பலவீனம். அப்ப வந்து கொள்ளை அறிக்கையும் கொடுக்கணும். கொள்ளை அறிக்கை என்ன தெரியுங்களா, எவன் கொள்ளை அடிச்சான், எவன் சொத்து இருக்கு, 2 அறிக்கையும் கொடுக்கணும். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு சோசியக்காரனுக்கு அப்பாயின்மெண்ட் போடுற என் மாடு மேய்க்கிறவனுக்கு அரசு வேலை பண்ண முடியாதா? கேட்ட கேள்விக்கு பதில் என்ன புரியுதுங்களா? நீ போட்ட அப்பாயின்மெண்ட் நீ வித்ட்ரா பண்ணிட்ட, அசிங்கமா இல்ல? ஒரு சிஎம் போட்ட ஆர்டரை வித்ட்ரா பண்ணாக்க அது பெரிய மாவரும் உங்களுக்கு தான் அது இது. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப வந்து மணல் குவாரிக்கு வந்து கனிம வளத்துக்கு இவர் பிரபு அண்ணனை எதிர்த்து ஜெயிச்சவர் காரைக்குடி. அப்ப அவர் கனிம வளங்கிறது தமிழ்நாட்டில் முக்கியமான வருமானத்துக்கு வரக்கூடியது கனிம வளமும் பதிவுத்துறையும் தான். புரியுதுங்களா? அப்ப நீ கனிம வளத்துல உண்மை இருக்கணும். இப்ப யார் கான்ட்ராக்டர் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் கான்ட்ராக்டர்? இப்ப மதுபான கடை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜெயமுருகன் அப்படிங்கிற 50 ஃபேக்டரி வச்சிருக்காரு. பனையூர்ல போய் நிக்கிறாரு. சேகர் ரெட்டி, மணல் குவாரி சேகர் ரெட்டி, அவன் ஒன் ஆஃப் தி பார்ட்னர் அவன் தான். அவன் எடுத்து வேறாட்டா கொடுப்பான். அப்ப அது எங்கே போச்சு? நீங்க வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறீங்க. நல்லா கேட்டுங்க, மருத்துவர்கிட்ட போய் கனிம வளம் போகுது. இதை கண்டிப்பா கனிம வளம் எங்கெங்க என்னென்ன பண்றான்னு வெள்ளை அறிக்கை விட்டு பழைய கான்ட்ராக்டா க்ளோஸ் பண்ண மழையே உடைக்காத ஆர்டர் போட்டு வீடே கட்ட வேணாம். மணல் எங்கே போச்சு? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காரைக்குடியிலேருந்து அங்கிட்டு பக்கத்தில் எஸ்ஆர் குரூப்பு, முத்துப்பட்டம் ராமச்சந்திரன், கரிகாலன், அவங்க தான் மணல் குவாரி தமிழ்நாட்டில் சேகர் ரெட்டி கிட்ட வாங்கி 2வது ஓனர். அவங்க என்ன விலைக்கு விற்கிறான், என்ன விலைக்கு தோன்றான் சார்? 1 மீட்டர் மண்ணு தோண்டணும், 3.25 அடி. இவங்க நோக்கத்துக்கு தோன்றுவான். அந்த மைன்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்காரன் பிராடு, அந்த கலெக்டர் பிராடு, அந்த டிஆர்ஓ பிராடு, இதை கவனிக்கிற மத்திய அரசும் பிராடு. இது உண்மையை நான் சொல்றேன். நான் என்ன கேட்கறேன்னா, உண்மையான ஆட்சி செய்யறேன்டா சார், உண்மையா இருக்கணும். உண்மை இல்லைனாங்க நார் அடிச்சிருவோம். ஏன்னா எங்களுடைய வெற்றியை நீங்க பறிச்சிருக்கீங்க. மாற்று கருத்து கிடையாது. 15 வருஷம் கண்ணீர் சிந்தி நாங்க களத்துல போராடிட்டு இருக்கோம். எங்களுடைய வெற்றி பறிக்கப்பட்டது. அதனால பரவாயில்ல, நாங்க சப்போர்ட் பண்ணி அண்ணன் சொல்லிட்டாரு, வாழ்த்து சொல்லிட்டாரு. அதனால வந்து எந்த துறையில வந்து பிராடு பித்தலாட்டம் நடந்துச்சோ முதல் எதிரி நாங்க தான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. சொல்ற போறீங்களா? உண்மையான ஆட்சியை உங்களுக்கு பிடிப்பேன்னு தான் மக்கள் வந்திருக்கு. இப்ப மதுபான கடை வந்து 717 நீங்க தற்காலிகமா மூடி இருக்கீங்க. அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு. வருஷத்துக்கு 50,000 கோடி வருமானம் வரக்கூடியது போதை பொருள். புரியுதா? ஏக காலத்துல திராவிட ஆட்சி திருட்டு பயலுக மக்கள் அடிமையாகிட்டான். இப்ப இந்த முக்கத்துல சாராய கடையை தொடங்குறான், இந்த முக்கத்துல மூடுறாங்கிறான். நல்ல மனநிலை நல்லா பாத்துக்கணும். அப்ப சாராயால என்ன வச்சிருக்கவன என்ன பண்றான்னா, சாராயில யார் வச்சிருக்கிறது? ஜெகராசன், டிஆர் பாலு, கனிமொழி, புரியுங்களா? கால்ஸ் இந்தியா, இந்த மாதிரி எல்லாரும் வச்சிருக்கான். நிலத்தடி நீரை உரியிறான். புரியுங்களா? 5 லட்சம் லிட்டர் ஒவ்வொரு பேக்கெட்டையும் டெய்லி கொடுக்குறான். அதுல நீர் ஆதாரத்துறை வந்து புஷியானது. நான் உன்னை கேட்கிறேன், எவனுக்கும் காகித ஆலைக்கு சாராய ஃபேக்டரிக்கு நீர் வளத்தை நீ கொடுக்க கூடாது. உனக்கு அதிகாரமே கிடையாது. நீ வெள்ளை அறிக்கை விடணும். இதை செய்ய போறோம். இப்ப வந்து இவர் சொல்லிட்டாரு, வெள்ளை அறிக்கை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. சிஎம் ஏற்றுக்குவான். அப்ப எந்தெந்த டிபார்ட்ல என்னென்ன முறைகேடு நடந்திருக்கு எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணணும். சொல்ற புரியுங்களா? உண்மையா நம்பி மக்கள் 1,73,00,000 பேர் போட்டுக்காங்க. இனிமே நான் பிராடு பண்ண மாட்டேன், உண்மையான ஆட்சி தருவேன், மக்களுடைய காசு எடுக்க மாட்டேன், மக்கள் அதை எடுக்க விட மாட்டேன்றீங்க. இதை உண்மையா நடத்தணும். இல்லை அப்படின்னாக்க இதை களத்துல முதல்ல கேள்வி கேட்கக்கூடிய ஆளு செந்தமிழ் சீமான் குரூப் தான்.
அதனால எங்க கொள்கை கோட்பாடுக்கு எதிராக எந்த ஏக்கம் இருந்தாலும் நான் களத்தில் நிற்போம். நாங்கள் 234 தொகுதி தோத்ததெல்லாம் மறந்துட்டோம். நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டோம். ஏன்னா நாங்கள் ஆட்சிக்கு வரணும், சம்பாதிக்கணும், கொள்ளையடிக்கணும், பெரிய லேண்ட் லார்ட் ஆகணும், வெளிநாட்டில் சொத்து சேர்க்கறணும், ரைட்ஸ் கிடையாது, என்னமே கிடையாது. சொல்ற போறீங்க. இப்ப தலைவர் என்ன சொல்ல போறான்னு எதிர்பார்த்து அடுத்த கூட்டத்துக்கு வந்துட்டோம். அதனால நாங்க இந்த பூமி எங்களுக்கு சொந்தம், புரியுதா? எல்லா வளமும் எங்களுக்கு சொந்தம். கண்ணுக்கு முன்னால அதை வந்து டெஸ்ட் ஆய்டு பண்ணவோ அழிக்கவோ எந்த கட்சிக்காரனாக இருந்தாலும் விட மாட்டோம். பதில் சொல்லணும். நீ டெண்டர் வெள்ளை அறிக்கையை வந்து விடணும், கொள்ளை அறிக்கை எத்தனை பேர் சொல்லணும். எல்லா டிபார்ட்மெண்ட் ப்ராம்ப்டா நடக்கணும், புரியுதா? கனிம வளத்துறை வந்து பிரபு தான், புரியுங்களா? அடுத்தது வாங்க பிடபிள்யூ பொதுப்பணித்துறை ஆதவர்சனா கையில கொடுத்துருக்காங்க. கேட்ட கேள்விக்கு பதில் உண்மையா இருக்கணும். உனக்கு 5 லட்சம் கோடி சொத்து இருக்கு, நீ லாட்ரி விற்கிற குரூப்ல சேர்ந்த ஆளு. இன்னைக்கு தமிழ்நாடே வந்து லாட்ரியில அடகு ஆகி போச்சு. ஒன்னு ஏக காலத்துல தமிழ்நாட்டுல நீர்நிலைகள் மன்னர் காலத்துல எப்படி பிரிட்டிஷ்காரன் ஒப்பரசானோ நீர்நிலைகள் குளங்கள் எல்லாம் கணக்கு எங்களுக்கு வேணும். 49,000 குளங்கள் இருக்கு சார். இந்த குளங்களை ஒரு எக்ஸாம்பிளா வள்ளுவர் கோட்டை மெடிக்கல் SRM மெடிக்கல் காலேஜ் உள்பட எந்தெந்த ஊர்ல எல்லாமே சுடுகாடு இல்ல. உள்ளாட்சித்துறை 17 துறை வச்சிருக்காரு மரியாதைக்குரிய சிஎம். 17 துறை, உள்ளாட்சி, காவல்துறை, மனித வளம், பெண்கள், மகளிர், இது எல்லாம் வச்சிருக்க. அப்ப உள்ளாட்சி துறையில என்னென்ன உண்மையா நடக்குமோ கான்ட்ராக்ட். உள்ளாட்சி துறையில வருமானம் அதிகம். ஏன்னா டிஎம்பிகேல நேர் இருந்தால் பார்த்தீங்களா, வருமானம் கொளிக்கக்கூடியது பொதுப்பணித்துறை, பதிவுத்துறை, உங்களுக்கு கலால் துறை, அது மாதிரி அவங்களுக்கு கனிம வளத்துறை. இந்த துறையில உள்ளவங்களாம் நாங்க கேட்ட கேள்விக்கு பதில் வரணும். இல்லைன்னா 15 சார் ஒரு மாசத்துக்கு சீப் செக்ரட்டரியில போய் உட்காந்துருவேன் நானே. சீமான் சார்பா இது எது தவறு நடந்திருக்கு பதில் சொல்லணும் உட்காந்துருவான். உண்மையா ஆட்சி நடத்தணும். மக்களுக்கு நீ சொன்னதெல்லாம் கண்டிப்பா தாமதமானாலும் பரவாயில்ல, சொன்னதை செய்யணும். பணம் இல்லை அது இல்லைன்னா சொல்றது ஏத்துக்க முடியாது. நாங்கள் கண்டிப்பா உங்களுக்கு தூண்டுகோலா இருப்போம். எதிரியா வரமாட்டோம். எதிரியா எப்போ வருவோம்னாக்க இயக்கத்துக்கு மக்களுக்கு எதிராக சொன்ன வாக்குக்கு மீறி செயல்பட எதிரி சார். வேற ஏதாவது கேட்குறீங்களா? ஐயா ஐயா முதல்வர் விஜய் ஐயா வந்து இந்த நலத்திட்டங்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஐயா. ஆமா, அதெல்லாம் வந்து அவரால் இந்த 5 ஆண்டு காலங்கள்ல செஞ்சு முடிச்சிட முடியும்னு முடியுமா? அதை முடிக்க முடியுமா நீங்க சொல்றாங்க? கண்டிப்பா முடியாது. ஏன்னா ஏற்கனவே நம்ம தமிழ்நாடு அரசு 10.5 கோடி லட்சம் கடன்ல இருக்கு. அதை வந்து எப்படின்னாக்க உங்களுக்கு 2001 எடப்பாடி போகும்போது 5.5 லட்சம் கோடி, இப்ப வந்து 5 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 17 லட்சம் கோடி தமிழ்நாடு அரசு கடன்ல இருக்கு. இப்ப மரியாதைக்குரிய சிஎம் அறிவிச்ச அந்த நலத்திட்டத்துக்கு எவ்வரி மந்த் கொடுக்கணும்னா ஒரு 1000 லட்சம் கோடி வேணும். முடியாது, இம்பாசிபிள். புரியுதுங்களா? சொன்னதை செய்யணும். எங்களுக்கு தேவை. மக்களுக்குடைய காசை எடுக்க மாட்டேன், எடுக்கவும் விட மாட்டேன் இருக்காரு. யாரா இருந்தாலும் சரி, குளமெல்லாம் எங்களுக்கு வேணும். இன்னைக்கு சொல்றேன், ஆதவர்சனா உயரமா இருக்காரு, ஃபுட்பால் பாஸ்கெட் பால் பிளேயர். எங்களை அதை பத்தி நெவர். ஆட்சிக்கு வந்து கேட்டகளுக்கு பதில், நீ மினிஸ்டர் நாங்க கேட்க பதில் சொல்லியா? குளமெல்லாம் எங்களுக்கு 6 மாசத்தை ஒப்படைக்கணும். இல்ல நாங்க அதிரடியா நாங்க இறங்குவோம். நீ வந்து சார் இன்னைக்கு உங்களோட பொதுவா சொல்றேன், இப்ப நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தனாக்க அடுத்தது நம்மளுடைய சிஎம் மத்திய அரசுக்கு போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கு. புரியுங்களா? அடுத்த ஒரு ஃபீமேல்ல ஒருத்தவங்க சிஎம் ஆகிற கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மத்திய அரசு தமிழ்நாடு சுக்குநூறா இருக்கிறான். 5 ஸ்டேட்டுக்கு இவர் கவர்ச்சிகரமான ஆளு, இவரை வச்சு நம்ம சீட்டை பிடிச்சிடலாம்னு மத்திய அரசு திட்டம். மத்திய அரசு பிராடு, அமித்ஷா பிராடு, எல்லாம் பிராடு. நீ ஈடி ரைடியாவது வச்சிருக்க. நான் என்ன சொல்றேன்னா, தேர்தல் ஆணையம் பிராடுங்கிறேன். ஓட்டுக்கு பணம் கொடுத்தா 1 வருஷம் தண்டனை. அமல்படுத்த முடிஞ்சுச்சா? உன் கண்ணுக்கு முன்னால பணம் கொடுத்தானே, நீ எதுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் வச்சிருக்க? நீ எதுக்கு மினிஸ்டரா இருக்க? கேட்ட கேள்விகள் சாதாரண மனிதன் கேட்ட பதில் சொல்லி தான் ஆகணும். அதனால ஏக காலத்தில் நல்ல ஆளாட்டம். நாங்கள் சீமானுடைய ஆளுகள் சப்போர்ட் என்னைக்குமே எதிர்மறையெல்லாம் கிடையாது. ஏன்னா மக்கள் செல்வாக்கு உள்ளவர் வந்துட்டாரு. ஆனா சொல்லுங்க. நீங்க வந்து இப்ப வந்து தமிழகத்துக்குள்ள வந்து பாஜக உள்ள நுழையிறது வந்து விஜய் தோல் மீது ஏறி தமிழகத்துக்குள்ள நுழைய தோல் மீது ஏறி இல்ல, குற்றப்பணி 41 பேர் இறப்பு சார். ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன் கேட்டுங்க. இப்ப தமிழ்நாடு அரசு அலுவலகங்கள் ஃபுல்லா ஏற்கனவே வந்து ஸ்டாலின் படம், உதயநிதி படம் கலட்டப்பட்டது. இவர் என்ன ஆர்டர் போடுறாரு, இப்ப எல்லா அரசு அலுவலகங்களையும் என்னுடைய படம் மாட்டணும்னு சொல்றாரு. பாயிண்ட். நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பப்ளிக்கா பொது நோக்கு ஆர்வலா சொல்றேன், 41 பேர் கரூர்ல இறந்துருக்காங்க. அவங்க போட்டாவை இங்கே மாட்டுறது இந்த கட்சிக்கு உயர்த்தியாக பண்ணியிருக்காங்க. ஏன் நீ உள்ள வந்து காமராஜர், வேலுநாச்சியார், அம்பேத்கர், பெரியார் கொள்கை தலைவர்னு மாலை போடுறீங்க? உயிர் தியாகம் பண்ணியிருக்காங்க இந்த கட்சிக்கு. ஏன் அவங்க போட்டாவை போடக்கூடாதா? இதே தஞ்சாவூர்ல பள்ளிக்கூடத்துல நெருப்புல எரிஞ்சவங்களுக்கு எவ்வொரு இயர் மெமோரியல் பண்றாங்களே, உண்மையா இல்லையா? அப்ப ஏன் தமிழ்நாடு இழிச்சா போயலாம்? நீ உண்மையான தமிழனா இருந்தா இந்த போட்டா மாட்டாத. உன் கட்சிக்கு தியாகம் கொடுத்த 41 பேர் செத்தவங்க குடும்ப போட்டா பணம் கொடுத்துருக்க. பணத்தை குற்றத்துல மறைக்க முடியுமா?
உன் தியாகம் யார் கட்சிக்கு? நீ முதல் முறையா உன்னுடைய அலுவலகத்துல கண்டிப்பா 41 போட்டா போட்டு எவ்வளவு நீ மெமோரியல் பண்ணணும். இதை நான் ஏன் சொல்றேன்னா சாதாரண தமிழ்ங்கிற உறவுல சொல்றேன். என்ன துடிச்சு செத்தாங்க சார், எல்லாமே மூச்சு திணறல். நல்லா புரியலையா? ஒரு கூட்டம் வருதுன்னா அந்த நெரிசல்ல 10 குழந்தை கூட செத்து இருக்கு. இதை ஏத்துக்கொள்ள முடியாது. ஒரு நபரை சுட்டதுனாலதான் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் நீங்க சொல்றேன் உங்கள்கிட்ட. அதனால தமிழன் இல்சா போய விடாது. அரசியல மக்கள் ஓட்டு போட்டுருவாங்க, ஜெயிச்சுட்டீங்க, ஆட்சி அமைங்க. பிராடு பித்தலாட்டம் ஏமாற்று வேலை தமிழ் மக்கள்கிட்ட பண்ணா சீமானங்களை விட்டு கொடுக்க மாட்டோம். நடு ரோட்ல மறிப்போம். இதே மாதிரி சொல்றேன், இப்பவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு சிலக்கெல்லாம் 42 பேர் குற்றவாளி சார். எம்எல்ஏ இப்ப இருக்காங்களே, மந்திரி எல்லாமே, அதாவது இவங்க எம்ஜிஆர் கொள்கையை பின்பற்றாங்கிறாரு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன பண்ணுவாருன்னா, மாவட்ட செயலாளர் போடும்போது அந்த மாவட்ட செயலாளரோட பேரை கொண்டு அந்த சம்பந்தப்பட்ட எல்லோட போலீஸ்ல வந்து இவர் மேல ஒரு என்ஓசி கொடு, குற்றம் இல்ல, போர்ஜரி இல்ல, எதுவும் இல்லன்னு என்ஓசியை வாங்கி தான் மாவட்ட செயலாளர் போடுவாரு, எம்எல்ஏ அறிவிப்பாரு. இப்ப 42 பேர் குற்றவாளி. விடுஞ்ச ஒரு பிரச்சனை ரேப்பு, இந்த பாருங்க எல்லா இடத்துலயும் அசம்பாவம் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் சிஎம் தான் பதில் சொல்லணும். ஏன்னா 234 தொகுதியிலே சிஎம் நான் தான் இருக்கீங்க. அப்ப அந்த தொகுதியில ப்ராப்ளம் பண்ற அது உங்களுக்கு பிரபுவா இருந்தாலும் சரி, ஆதவர்சனா இருந்தாலும் சரி, நாங்க வந்து உங்க சிஎம் தான் நான் நினைப்போம். அதனால எந்த குற்ற பின்னணி இருந்தாலும் முதல்ல கண்டிச்சு ரோட்ல மறியல் பண்ற ஒரே சீமானால் தான் நாங்க சப்போர்ட் பண்ணுவோம். நான் 5 மாசம் டைம் உங்களுக்கு, எங்களுக்கு குளத்தை காட்டணும், சுடுகாடு இல்ல, எல்லாம் ஆக்கிரம் பணம் எடுத்தே காட்டணும் சார். நான் சொல்றேன், வெள்ளை அறிக்கை சொல்லியிருக்காரு பிரிட்டிஷ்காரங்க காலத்துடைய சிஸ்டம். அது வெள்ளை அறிக்கையில கொள்ளை அறிக்கையை கொடுக்கணும். இது வெள்ளை அறிக்கையில இந்த அதாவது பிடபிள்யூ டிபார்ட்மெண்ட் இவ்வளவு பணம் நஷ்டேடு, எலக்ட்ரிசிட்டி போடு, புரியுங்களா? நிர்மல் குமார் சட்டத்துறை 2 அவர் தான். பெரிய யாருங்க எங்க இருந்து வந்தாரு? அவர் பிஜேபில இருந்து உள்ள போனாரு. யாரு உண்மையான கட்சி உனக்கு தொண்டனுக்கு வாழ்கன்னு சொன்னது? உன் தொண்டை 50 ரூபா படத்தை 5 ரூபாய்க்கு வித்தா, அவ்வளவுதான். மக்களுக்கு சேவை செய்யல. ஏதோ இந்த மக்கள் ஆர்வத்துல சினிமா துறையில எம்ஜிஆரை பின்பற்றி இந்த மக்கள் சினிமா துறையில எல்லாமே எனக்கு நம்பி இருக்கு. எங்க தமிழ் மக்கள் உங்களுக்கு வாக்களிச்சாலும் எங்க உணர்வுகள் தான் மாறும். களம் மாற்றுக்கிறதே கிடையாது. நீங்கள் 5 12 60 மாசத்துல உங்களுடைய பயணங்கள், சொன்ன திட்டங்கள், செயலாற்றுறது வேலையெல்லாம் கொடுக்குறேன்றீங்க. இதெல்லாம் நீங்க ஊர்ஜிதப்படுத்தி ஆகணும். இதுக்கு எதிர்மறையானதா சிந்தமிழ் சீமான் குரூப் நடு ரோட்ல நிக்கும். வேற என்ன கேட்கறீங்க?